அனைவருக்கும் வணக்கம். இது எங்களுடைய ஹவு டு பில்ட் அ சர்ச் இன்ஜின் சீரிஸ் உடைய முதலாவது வீடியோ. இந்த வீடியோல நாங்க எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பத்தி பார்க்க போறோம். ஏன்னு சொன்னா, ஒரு பொருளை நாங்க உருவாக்க முதல் அது எப்படி வேலை செய்யுது அதை பற்றின அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சு கொண்டாதான் அதை முதல்ல நாங்க பில்ட் பண்ண முடியும். அதனால இந்த வீடியோல, இந்த சீரீஸ்ல முதலாவது வீடியோல ஒரு சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பார்ப்போம். சர்ச் இன்ஜின்கள் உருவாக்கப்பட்டதற்கான காரணம், ஒட்டுமொத்த இன்டர்நெட்ல இருந்து எங்களுக்கு தேவையான வெப்சைட்டுகளை மாத்திரம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக. அதாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த வெப்சைட் தேவை என்றாலோ, அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கீவேர்ட்ஸ் சம்பந்தமாக நாங்கள் சர்ச் பண்ணும்போது அதற்கு பொருத்தமான வெப்சைட்டுகளை மாத்திரம் ஃபில்டர் பண்ணி தரத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் சர்ச் இன்ஜின்ஸ். இப்ப கூகுள் மாதிரியான ஒரு சர்ச் இன்ஜினை நாங்களும் உருவாக்க முடியும் ஓனா. அதுக்கான சீரிஸ் தான் இந்த ஹவு டு பில்ட் அ சர்ச் இன்ஜின் என்ற சீரிஸ். இந்த சர்ச் இன்ஜின்கள் எல்லாமே அதுக்கென்று ஒரு தனியான டேட்டா பேஸை கொண்டிருக்கும். அந்த டேட்டா பேஸ்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அதுல இண்டெக்ஸ் செய்யப்பட்ட அத்தனை வெப்சைட்டுகளுடைய தகவலும் இருக்கும். நீங்க தேடக்கூடிய கீவேர்டுக்கு பொருத்தமான, உங்களுக்கு பொருத்தமான சரியான வெப்சைட்களை அந்த இண்டெக்ஸ்ல இருந்து பெற்று உங்களுக்கு காட்டக்கூடிய வேலையை தான் இந்த சர்ச் இன்ஜின்ஸ் செய்யுது. இந்த சர்ச் இன்ஜின் பில்டிங் ப்ராசஸ்ல நாம 3 விதமான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. அதாவது ஒரு சர்ச் இன்ஜின்ல முதலாவது கிரவுலிங், இண்டெக்ஸிங் அண்ட் ரேங்கிங் சொல்லி 3 விஷயம் இருக்கு. முதலாவது கிரவுலிங், அடுத்தது இண்டெக்ஸிங், அதுக்கு அடுத்தது ரேங்கிங். கிரவுலிங் என்று சொன்னா என்னன்னு சொன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய ஆரம்ப உங்களுடைய மெயின் யூஆர்எல் வச்சுக்கொண்டு உங்களுடைய வெப்சைட் முழுவதுமாக இந்த கிரவுலர் ஸ்கேன் பண்ணும். உங்களுடைய வெப்சைட்ல இருக்கக்கூடிய கண்டெக்ட் பேஜா இருக்கட்டும், அபவுட் பேஜா இருக்கட்டும், உங்களுடைய வெப்சைட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேஜஸையும் ஸ்கேன் பண்ணி அத்தனை பேஜஸையும் அந்த சர்ச் இன்ஜினுடைய இண்டெக்ஸ்ல கொண்டு போய் இண்டெக்ஸ் பண்றது தான் இந்த கிரவுலருடைய வேலை. இந்த கிரவுலர் கிரவுல் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டை முழுவதுமாக ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய இந்த டேட்டா மொத்தத்தையுமே ஒரு டேட்டா பேஸ்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்றது தான் இண்டெக்ஸிங். அடுத்தது ரேங்கிங். அதாவது இந்த கிரவுலிங் அண்ட் இண்டெக்ஸிங் என்றது வெப்சைட்டினுடைய ஓனர் அந்த வெப்சைட்டை இண்டெக்ஸ் பண்றதுக்காக சப்மிட் பண்ணும்போது செய்யக்கூடிய வேலைகள். முதலாவது அந்த வெப்சைட்டை முழுவதுமாக ஸ்கேன் பண்ணும், அதுக்கு பிறகு அதை டேட்டா பேஸ்ல இண்டெக்ஸ் பண்ணும். அது முடிஞ்ச பிறகு ஏதாவது ஒரு யூசர் அந்த வெப்சைட்டை அல்லது அந்த வெப்சைட்டோட சம்பந்தமான கீவேர்டை சர்ச் பண்ணும்போது அந்த யூசர் சர்ச் பண்ணின அந்த கீவேர்டுகளோட பொருத்தமான வெப்சைட்டை ரேங்க் பண்ணும். அதாவது கூகுள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பேஜஸ் இருக்கும். முதலாவது பேஜ், ரெண்டாவது பேஜ், மூன்றாவது பேஜ், நிறைய பேஜஸ் இருக்கும். இந்த பேஜஸ்ல இருக்கக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே நீங்க சர்ச் பண்ணின கீவேர்டுக்கு பொருத்தமானதா இல்லையான்றதை வச்சு மேலிருந்து கீழாக ஆர்டர் செய்யப்பட்டிருக்கும். இந்த ஆர்டரிங் செய்யற வேலையைத்தான், இந்த உங்களுடைய சர்ச்சிங் கீவேர்டுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வச்சு ஆர்டர் பண்ற வேலையைத்தான் ரேங்கிங் என்று சொல்றேன். இந்த 3 விஷயங்களையும் நாங்க ஒரு சர்ச் இன்ஜின் பில்ட் பண்ணும்போது அல்காரிதமா நாங்க எழுத வேண்டியிருக்கும். இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி தான் இந்த சர்ச் இன்ஜின்ஸினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே இருக்கும். அதாவது முதலாவது இந்த கூகுள் இண்டெக்ஸ்ல நீங்க உங்களுடைய வெப்சைட்டை ரேங்கிங்காக சப்மிட் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு அந்த கிரவுலர் என்ன செய்யும்னு சொன்னா, உங்களுடைய நீங்க சப்மிட் பண்ணின அந்த யூஆர்எலுக்குரிய வெப்சைட்டை முழுவதுமாக ஸ்கேன் பண்ணும். அந்த ஸ்கேன் பண்ணி அந்த வெப்பேஜ்ல இருக்கிற முழு கண்டென்ட்டையும் அது அனலைஸ் பண்ணும். அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் என்னென்ன, அதுக்குள்ள நீங்க லிங்க் பண்ணிருக்க எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் என்ன, கண்டெக்ட் பேஜ் என்ன இருக்கு, அபவுட் பேஜ் என்ன இருக்கு, இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாத்தையுமே அது முழுவதுமாக ஸ்கேன் பண்ணும். அதுக்கு பிறகு அதை கொண்டு போய் அந்த இண்டெக்ஸ் என்ற டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணும். அந்த சர்ச் இன்ஜினுடைய இண்டெக்ஸ்ல அதை ஸ்டோர் பண்ணின பிறகு ஏதாவது ஒரு யூசர் ஒரு குவேரியை சர்ச் பண்ணும்போது, அந்த சர்ச் இன்ஜினுடைய யூஐல ஏதாவது ஒரு குவேரியை சர்ச் பண்ணும்போது அதுக்கு பொருத்தமான சைட்ஸை மட்டும் இந்த ஸ்டோர் பண்ணப்பட்ட இண்டெக்ஸ்ல இருந்து எடுத்துக்கொண்டு போய் யூசர்ஸுக்கு ஷோ பண்ண போகுது. இதுல நாங்க இன்னும் டீப்பா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா, இந்த கிரவுலிங் என்ற ஸ்டெப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க டீப்பா பார்க்கணும். அப்பதான் நாங்க எங்களுடைய சர்ச் இன்ஜினை எஃபிஷியண்டா பில்ட் பண்ண முடியும். ஒரு வெப்சைட்டை கிரவுலர் ஸ்கேன் பண்றதுல 2 ஃபைல்ஸ் முக்கியமான பங்கு வகிக்குது. அதுல முதலாவது ஃபைல் robot.txt, ரெண்டாவது ஃபைல் sitemap.xml. இந்த 2 ஃபைல்ஸுமே எஸ்சிஓ, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ல முக்கியமான பங்கு வகிக்குது. robot.txt ஃபைலை பொறுத்த வரைக்கும்
அது ஒரு சர்ச் இன்ஜினுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வழங்குறதுக்கு பயன்படுது. அதாவது எந்தெந்த பேஜஸ் அந்த சர்ச் இன்ஜின் கிரவுலர் ஸ்கேன் பண்ண முடியும், எந்தெந்த பேஜஸ் அது ஸ்கேன் பண்ணி இண்டெக்ஸ் பண்ண கூடாது என்று சொல்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வழங்குற ஒரு மீடியமா தான் இந்த roboto.txt என்ற ஃபைலை நாங்க பயன்படுத்துறோம். இந்த roboto.txt ஃபைலுடைய சின்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு ஷோ பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அலவ் யூசர் ஏஜென்ட் என்ற ஒரு வசனத்தோட அதுல எந்தெந்த கிரவுலர்ஸ்க்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்குறீங்கன்றதுக்கான அடையாளம் அதுல இருக்கும் விஷயம். அதுல நீங்க ஸ்டார் என்ற அடையாளத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா எந்த ஒரு சர்ச் இன்ஜின் கிரவுலரும் உங்களுடைய வெப்சைட்டை ஸ்கேன் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணலாம். பெரும்பாலும் எல்லாருமே அந்த செட்டிங்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னு சொன்னா எல்லாருமே எல்லா சர்ச் இன்ஜின்லையும் இண்டெக்ஸ் பண்ண தான் விரும்புவாங்க. அதுக்கு கீழே அலவ் என்று இருக்குது. இந்த அலவ் என்ற இடத்துல நீங்க ஏதாவது ஒரு யூஆர்எல் கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த யூஆர்எல்ல சர்ச் பண்ணணும் என்று சொல்லி நீங்க சர்ச் இன்ஜினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. அந்த அலவ் என்ற இடத்துல வெறும் ஸ்லாஷ் மட்டும் போட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய வெப்சைட் இருக்க எல்லா சைட்ஸையும் ஸ்கேன் பண்ண அந்த கிரவுலருக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதே நேரம் டிஸ்அலவ் என்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த டிஸ்அலவ் என்ற செக்ஷன்ல நீங்க கொடுக்குற எந்த யூஆர்எல்லையுமே அந்த கிரவுலர் ஸ்கேன் பண்ணாது. அது மாதிரி அதுக்கு கீழே இன்னொரு செக்ஷன் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க இந்த படத்துல. சைட் மேப் என்று சொல்லி ஒரு யூஆர்எல் இருக்கும், சைட் மேப் செக்ஷன். இந்த சைட் மேப் செக்ஷன்ல தான் நீங்க உங்களுடைய சைட் மேப் எந்த யூஆர்எல்ல இருக்கு என்றதை மென்ஷன் பண்ணணும், ஃபுல் யூஆர்எல் கொடுக்கணும். ஏன்னு சொன்னா பல வெப்சைட்ஸ்ல நிறைய சைட் மேப்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதனால எல்லா சைட் மேப்ஸையுமே இந்த roboto.txt ஃபைல்ல இண்டெக்ஸ் பண்ணியே ஆகணும். நீங்க roboto.txt மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த சைட் மேப்ஸை வச்சு கொண்டுதான், அந்த சைட் மேப்ல இருக்கக்கூடிய யூஆர்எல்ஸ் அண்ட் டேட்டாவை வச்சு கொண்டுதான் இந்த சர்ச் இன்ஜின் கிரவுலர் ஆனது ஒவ்வொரு சைட்ஸா இண்டெக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். சைட் மேப்பினுடைய சின்டெக்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த ஸ்கிரீன்ல நான் டிஸ்பிளே பண்றேன் பாருங்க. அது வந்து XML என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லாங்குவேஜ் சின்டெக்ஸ்ல இருக்கும். இதுல யூஆர்எல் என்ற அந்த பிளாக்குக்குள்ள நீங்க உங்களோட வெப்சைட்ல இருக்கக்கூடிய எந்தெந்த யூஆர்எல்ஸ் எல்லாமே நீங்க இண்டெக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சர்ச் இன்ஜின்ல, அந்த யூஆர்எல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அதுல கொடுக்கணும். அதுல கொடுக்கக்கூடிய அத்தனை யூஆர்எல்ஸையும் அந்த சர்ச் இன்ஜின் ஆனது கிரவுல் பண்ணி அதை அந்த சர்ச் இன்ஜினுடைய டேட்டா பேஸ்ல இண்டெக்ஸ் பண்ணும். அப்படி இண்டெக்ஸ் பண்ண பிறகு ஏதாவது ஒரு யூசர் போய் அந்த சர்ச் இன்ஜினுடைய சர்ச் பேஜ்ல ஒரு குவேரியை என்டர் பண்ணி சர்ச் பண்ணான்னு சொன்னா அதோட ரிலேட்டடான எல்லா வெப்சைட்ஸுமே முறையா அவருக்கு ஏற்றவாறு ரேங்க் செய்யப்பட்டு அவருக்கு வந்து கொண்டு வந்து காட்டப்படும். இந்த ப்ராசஸ் தான் நாங்கள் ரேங்கிங் என்று சொல்றோம். இந்த 3 ஸ்டெப்ஸையும் வச்சு கொண்டுதான் நாங்க எங்களுடைய இந்த சர்ச் இன்ஜினை இப்ப பில்ட் பண்ண ஆரம்பிக்க போறோம் இந்த சீரீஸ்ல. இப்ப இந்த சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பத்தி பார்த்தோம். இப்ப இந்த ப்ராஜெக்ட் எப்படி போக போகுது, இந்த சர்ச் இன்ஜின் பில்ட் பண்ற ப்ராஜெக்ட் எப்படி நாங்க கொண்டு போக போறோம்ன்ற விஷயங்களை வந்து பார்ப்போம். இந்த சர்ச் இன்ஜின் பில்டிங் ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ஃப்ரேம் ஒர்க்ஸுமே யூஸ் பண்ணப்படல. அதாவது இது முழுக்க முழுக்க பியூர் HTML, CSS அண்ட் JavaScript யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஸ்டைலிங் எஃபெக்ட்ஸுக்காக பூட்ஸ்ட்ராப்பை நாங்கள் யூஸ் பண்றோம், பூட்ஸ்ட்ராப் லைப்ரரியை. அதுக்கு பிறகு பேக்கெண்டுக்காக நாங்க PHP லாங்குவேஜை யூஸ் பண்றோம். அதோட இந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் டேட்டா பேஸுக்காக நாங்க MySQL யூஸ் பண்றோம். இந்த சீரீஸ்ல வரக்கூடிய அடுத்த வீடியோல நாங்க முதலாவது ஒரு சர்ச் பேஜையும் இந்த சர்ச் இன்ஜினுக்கான ரிசல்ட்ஸ் பேஜையும் பில்ட் பண்ண போறோம், ஃப்ரண்ட் எண்ட். அதுக்கு அடுத்த சீரீஸ்ல நாங்க அதுக்கு தேவையான இந்த சர்ச் இன்ஜினுக்கு தேவையான இண்டெக்ஸிங் பேஜ், அதாவது எந்த ஒரு வெப்சைட்டுடைய ஓனரும் லாகின் பண்ணி அதில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அவருடைய வெப்சைட்டை இண்டெக்ஸுக்காக சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு பேஜை நாங்கள் உருவாக்க போறோம். அதுக்கு பிறகு இந்த இண்டெக்ஸுக்கான டேட்டா பேஸை நாங்கள் வடிவமைக்க போறோம். அதுக்கு பிறகு PHP லாங்குவேஜில் நாங்கள் இதுக்கான பேக்எண்ட் எழுத துவங்குவோம். அதில் முதலாவது நாங்கள் க்ரௌலருக்கான ஃபங்க்ஷன்ஸை எழுதி முடிக்கணும். அதுக்கு பிறகு அதை கொண்டு போய் நாங்கள் இண்டெக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் யூசர்ஸ் பக்கத்துக்கு நாங்கள் வருவோம். ஒவ்வொரு யூசரும் சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிலவெண்ட் கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இண்டெக்ஸ் பண்ணப்பட்ட எல்லா யூஆர்எல்ஸுமே இண்டெக்ஸ் ஆகி அவங்களுக்கு ரேங்க் பண்ணப்பட்டு வந்திருக்கும் இந்த சர்ச் பேஜில். இந்த சர்ச் இன்ஜின் பில்டிங் ப்ராஜெக்டை வந்து நாங்கள் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டாக தான் செய்ய போகிறோம். அதாவது நான் இந்த சீரீஸில் இந்த சர்ச் இன்ஜினை செஞ்சுட்டு போகிற இதே டைமில் நீங்கள் என்னுடைய இந்த GitHub பேஜுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த யூஆர்எலுக்கு போய் அந்த GitHub பேஜில் இருந்து அந்த ப்ராஜெக்டை க்ளோன் பண்ணி நீங்களும் என்னோட சேர்ந்தே அந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி கொண்டு போகலாம்.
அதை நீங்க ஃபோர்க் பண்ணி உங்களுடைய ஒரு ஓன் காப்பியும் எடுத்து வச்சுக்கொள்ளலாம் கிட்ஹப்ல. இந்த சர்ச் இன்ஜின் பில்டிங் ப்ராஜெக்ட் மூலமா நாங்க அச்சீவ் பண்ண போறது ஒரு சேஃப் ப்ரௌசர். அதாவது நாங்க இதுல அட்மின் ப்ரிவிலேஜஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதாவது இண்டெக்ஸ் பண்ணக்கூடிய அத்தனை வெப்சைட்ஸையுமே ஒரு அட்மின் அண்ட் யூசர் ஒருத்தர் மெனுவலா பார்த்து அது ஒரு சேஃபான வெப்சைட்டா என்றதை உறுதி பண்ணிட்டு அதுக்கு ஓகே என்ற அப்ரூவல் கொடுத்த பிறகுதான் அது சர்ச் ரிசல்ட்ஸ்ல தோன்ற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு சேஃபான சர்ச் இன்ஜினை தான் நாங்க பில்ட் பண்ண போறோம். இந்த ஹவு டு பில்ட் அ சர்ச் இன்ஜின் சீரிஸ் ஆனது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நாங்க இதுக்கான ஒவ்வொரு பாட்டையும் ரிலீஸ் பண்ணுவோம். இடைப்பட்ட கிழமை நாட்கள்ல ஏதாவது ஒரு வீடியோ கொமனான ஏதாவது ஒரு ஐடி டாபிக்ஸை பத்தி நாங்க இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். இந்த சர்ச் இன்ஜின் ப்ராஜெக்ட்ல யார் வேணும்னாலும் ஜாயின் பண்ணி இந்த கிட்ஹப்ல என்னோட இந்த ப்ராசஸ்ல ஈடுபடலாம். உங்களுடைய ஐடி ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த சீரீஸ்ல அவங்களும் ஜாயின் பண்ணட்டும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சீரீஸா இருக்கும். ஏன்னு சொன்னா சர்ச் இன்ஜின்ஸ் மட்டும் இல்ல, நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ரொஜெக்ட்ஸ்கள், அதாவது நிறைய இதே மாதிரி சர்ச் இன்ஜின் மாதிரி நிறைய நாங்களே ஓனா செய்யக்கூடிய ப்ரொஜெக்ட்ஸ்கள் எல்லாமே இந்த சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ரொஜெக்ட்ஸ்ல நீங்களும் ஒரு பாட்டாக நேரத்துக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.